கிளஸ்டர் வார்ஹெட்ஸை இஸ்ரேல் மேல ஈரான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஒரு 24 மணி நேரமா இந்த செய்தியானது பெருசா போயிட்டு இருக்கப்போ திரும்பவும் கிளஸ்டர் வார்ஹெட்களை ஈரான் இஸ்ரேல் மேல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தீர்மானங்களின்படி, அது மட்டும் இல்லாம ஐநா சபையோட ஒரு முக்கியமான சட்டத்தின்படி பார்த்தனா இந்த கிளஸ்டர் பாம்னு சொல்லக்கூடிய அந்த கொத்து குண்டுகளை எதிரி தரப்பு மேல, அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சிவிலியன்ஸ் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் மேல பயன்படுத்தப்படுறது தடைப்பட்ட ஒரு சம்பவமா இருக்கு. ஆனா இஸ்ரேல் மேல ஈரான் செய்யக்கூடிய இந்த தாக்குதல்கள், கிளஸ்டர் வார்ஹெட்ஸை பயன்படுத்தி பண்ணக்கூடிய அந்த தாக்குதல் இப்போ ஒரு பெரிய போர்க்குற்றமாவே நிறைய நாடுகளால அறிவிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி சில பெரிய ஓட்டைகளும் இருக்கு. அதை பத்தியும் ஈரான் இஸ்ரேல் போர்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்சிடென்ட்ஸை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை தம்புக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். கிளஸ்டர் வார்ஹெட்ஸ்னா என்னதான்ப்பா? ஏன்னா இன்னைக்கு போர் முறையை பொறுத்த வரைக்கும் புது புது வெப்பன்ஸ் ஆனது திடீர்னு வருது. முதல் நாள் பார்த்தோன்னா நார்மல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் ஏவுனாங்க. இரண்டாவது நாள் பார்த்தோன்னா ட்ரோன்ஸ்ன்றதை ஏவுனாங்க. அன்னைக்கு நைட்டே திரும்ப பார்த்தோன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ஏவுனாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்களோட மிசைல் பவர்ன்றது, ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் பவர்ன்றது ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுக்கு எதிராக குறைஞ்ச மாதிரி தெரியல. இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி கிரிப்பிள் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு ஈரானால குறைஞ்சபட்சம் 10 ஏவுகணைகளாவது ஏவப்படுறதுக்கே அவங்க சிரமப்பட்டிருக்கணும். ஆனா ஈஸியா ஒரு நாளைக்கு 20 இருந்து 30 ஏவுகணைகள் வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல, அதாவது முதல் ஃபேஸ், இரண்டாவது ஃபேஸ், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேல இன்னைக்கு ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொத்து குண்டுகள்னா என்ன, கிளஸ்டர் வார்ஹெட்ஸ்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை நீங்க ஏற்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, இன்னைய போர்ல மட்டும் இல்ல, ஒரு இனத்தை நீங்க அழிக்கணும், ஒரு இடத்துல இருந்து பொதுமக்கள்ன்றவங்க அந்த இடத்துல சுத்தமா இருக்கக்கூடாது, ஹெவி கேஷுவாலிட்டியை நான் ஏற்படுத்தணும்னா தான் இந்த கொத்து குண்டுகளானது பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த கொத்து குண்டுகள் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எனிமியோட ஆர்ட்லரியை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும், அவங்களோட ஆர்ட்லரி குரூப்பை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும், ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் தான் இந்த கொத்து குண்டுகளானது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் காலங்கள் மாற மாற இந்த கொத்து குண்டுகள் மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த விகிதத்தை விட பொதுமக்களுக்கு எதிராக தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப சிம்பிள். நார்மலாக ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு, அதில் வார்ஹெட்ன்றது என்ன இருக்கும்? ஒரே செக்மெண்ட்டா ஒரு 50 கிலோ, ஒரு 100 கிலோ, இல்லை ஒரு 200 கிலோ, 250 கிலோ, 300 கிலோன்னு சொல்லிட்டு அந்த மிசைலோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அதோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்ஹெட் ஆனது இருக்கும். ஆனால் இந்த கிளஸ்டர் பாம்ஸ், கொத்து குண்டுகள்னு சொல்லக்கூடிய இந்த வகையான ஏவுகணைகள் உள்ள ஒரே ஒரு வார்ஹெட்டை கொண்டிருக்காது. ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இருக்குன்னா அந்த பாலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட் செக்ஷன்ல சின்னதா சில எண்ணிக்கைகள் ஆரம்பிச்சு சில ஏவுகணைகள்ல மைக்ரோ பாம்ஸ்னு சொல்லிட்டு 100 இருந்து 150 குண்டுகள் வரைக்கும் வச்சிருக்கப்படுறதா இந்த ஒரு ஏவுகணை. பிராக்டிகலா சொல்லனா ஒரு தேன் கூட ஒரு மிசைல் மாதிரி. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டும் இந்த கிளஸ்டர் பாம்ஸோட வார்ஹெட்டுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்படி இருக்க இந்த கிளஸ்டர் பாம்ஸ்ன்றது பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. அதுலயும் இதோட ஈரானியன் வெர்ஷன்ன்றது இப்ப ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம், ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த கிளஸ்டர் குண்டுகளோட பயன்பாடுன்றது அதிகமா இருக்கு. ஈரான் எப்படி இப்ப இஸ்ரேல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ரஷ்யாவோட ஏர்பேசஸ்க்கு எதிராகவும் ரஷ்யாவோட ரேடார் ஸ்டேஷன்ஸ்க்கு எதிராகவும் உக்ரைன் இப்ப வரைக்கும் இந்த கொத்து குண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? உக்ரைனுக்கு ஏகபோகமான வெற்றி கிடைச்சது. ஒரு 2 S-400ஓட ரேடார் யூனிட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணது இல்லாம 3 லான்ச்சர்ஸையும் ஒரே நைட்ல டெஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ அதிக எஃபிஷியன்சி தரக்கூடிய குண்டுகள்லையும் இந்த கொத்து குண்டுகளானது வரும். சரியா இருக்கே? இப்போ இஸ்ரேல் சொல்றாங்க இது ஒரு பெரிய போர்க்குற்றம்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட சில அதிகாரிகள்லாம் ஈரானை கம்ப்ளீட்டா இந்த எப்படி சொல்றது, உலகத்தை விட்டே ஒதுக்கி வைக்கணும், இங்க பாருங்க இஸ்ரேல் மேல கொத்து குண்டுகள்லாம் பயன்படுத்திருக்காங்க, இந்த அளவுக்கு ரொம்பவும் பொங்கி இருக்காங்களே, அப்ப அந்த அளவுக்கு பெரிய தப்பு ஈரான் பண்ணிட்டாங்கன்னா ஈரான் பண்ணது தப்பு தான். ஈரான் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கிளஸ்டர் ஏவுகணைகளானது இல்ல அந்த கிளஸ்டர் குண்டுகளானது அப்கிரேடட் வேரியண்டா இந்த இடத்துல வந்திருக்கு. ஏன்னா நார்மலா ஒரு கிளஸ்டர் குண்டுன்றது பிரியறப்போ தரையோட உயரத்துல இருந்து ஒரு 3 இல்ல 3.5 கிலோமீட்டர் இந்த ஒரு உயரத்தில் தான் பிரியும். அப்படி பிரியறப்ப என்ன ஆகும்னா அதோட அந்த ரேடியஸ், எக்ஸ்போஜர் ரேடியஸ்னு சொல்லுவாங்க, 3 இருந்து 4 கிலோமீட்டர் அந்த ரேடியஸ்க்குள்ள விடும். ஆனா இப்ப ஈரானோட மிசைல்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா 7 கிலோமீட்டர் உயரத்திலே இந்த வார்ஹெட்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான உயரத்துல இருந்து இந்த வார்ஹெட்ல இருந்து கொத்து குண்டுகளானது பிரியறப்போ அது கீழே சிதறி விழக்கூடிய அந்த ஏரியா, அந்த பரப்பளவுன்றதும் அதிகமாகும். நார்மலா இப்ப மற்ற நாடுகளோட ஏவுகணைகள் ஒரு 3 சதுர கிலோமீட்டர் இல்ல ஒரு 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு விழுதுன்னா இந்த ஈரானோட ஏவுகணைகள்ல இருந்து வெளியாகக்கூடிய குண்டுகள் 8.9 கிலோமீட்டர்கள் வரைக்கும் மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் விழுந்திருக்கு. ஈரான் கண்டிப்பா இந்த சிவிலியன் டார்கெட்ஸ் நோக்கி தான் செலுத்தியிருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேடியஸ், இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன நாட்டுல இந்த அளவுக்கு பெரிய ரேடியஸை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலை நீங்க உள்ள அனுப்புறீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. சிவிலியன் டார்கெட்ஸை மட்டும் தான் அது ஸ்ட்ரைக் பண்ணும். இதுல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இந்த ஒரு மிசைலோட வார்ஹெட்ஸ் விழுந்து வெடிச்சதுல 2 வீடுகளானது சேதாரம் அடைஞ்சிருக்கு. சரி, அப்ப ஈரான் பண்ணது தப்பு தான். இந்த இடத்துல இதை யாரு சொல்றாங்கன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல. இஸ்ரேல் காசாக்குள்ள தினம் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க.
இது இப்போ நடக்கக்கூடியது. ஆனால் அமெரிக்கா சொன்னார் இல்லை, ஈரான் வந்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த உலகத்தை விட்டே ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த கிளஸ்டர் குண்டுகளோட அந்த தாக்குதலில் ஒரு கேஷுவாலிட்டி கூட ரிப்போர்ட் பண்ணப்படலை. இதை நான் வந்து சொன்னேன்னா நீங்கள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா நான் டேட்டாவை இந்த இடத்துல சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இல்லை நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா இல்லை இருக்கிற டேட்டாவை மட்டும் சொல்கிறேன்ன்றது உங்களுக்கு புரியும். வியட்நாம் வார்னு ஒன்று நடந்துச்சு, அதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். சராசரியாக ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 கொத்து குண்டு ஏவுகணைகளை, அதாவது ஒரு குண்டுக்குள்ளே மினிமம் 30லேருந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் அந்த குண்டுகள் நடந்திருக்கும் ஒரு மிசைலுக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 50லேருந்து 60 ஏவுகணைகள் வரைக்கும் வியட்நாம் வாரில் இந்த அமெரிக்காவால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் நார்மலாக இவங்க பயன்படுத்தலை, உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு கீழே விழுந்தது அது வெடிச்சு செதற மாதிரி இவங்க பயன்படுத்தலை. அதில் கெமிக்கல் வெப்பன்ஸை வைக்கிறது, அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் மிட் ஏரில் போயிட்டு இருக்கப்பவே தரையோட உயரத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் உயரத்தில் போயிட்டு இருக்கப்பவே அது வெடிச்சு செதறிடும். அப்படி வெடிச்சு செதறப்ப என்ன ஆகுனா, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மேலே அந்த ஒயிட் பாஸ்பரஸ்லாம் விழுந்துச்சுன்னா பச்சை மரமே அந்த இடத்துல பத்தி எரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவுகளை அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன் ஈராக் இன்வேஷன்ல இருந்து சிரியாவோட வார்ல இருந்து எல்லாத்துலேயும் எதிர்த்தரப்புல இருந்த நாடுகள், இந்த அமெரிக்காவும் சரி அமெரிக்காவோட ஆதரவுல இருந்த நாடுகளும் சரி, சிவிலியன் டார்கெட்ஸுக்கு எதிராக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவும் இந்த இடத்துல சும்மா கிடையாது. சிரியாவில் சிவில் வார் நடந்தப்பவும் சரி, அவங்களோட சேச்சன்யா வார்லையும் சரி, ஜார்ஜியாவில் சில பிரச்சனைகள் நடந்தப்பவும் சரி, இந்த கொத்துக்குண்டுகள்ன்றதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது, அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா தான். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா இந்த இடத்துல வந்து காலரை தூக்கி விட்டுட்டு நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, இவன் பண்ணுறான் இது தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் பண்ணுறது தப்பு தான். சிவிலியன் டார்கெட்ஸுக்கு எதிராக இந்த மாதிரி கிளஸ்டர் பாம்ஸை பயன்படுத்துறது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். ஆனால் அதை யார் சொல்கிறாங்கன்றதுல ஒரு விதமானது இருக்குது. அமெரிக்காவுக்குலாம் இதை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கப்போ ஈரானோட இந்த மிசைல் அண்ட் ட்ரோன் ஸ்ட்ரைக்ன்றது இஸ்ரேலுக்குள்ள இன்னும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. சராசரியாக பார்த்தோன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச இந்த ஒரு வாரத்தில் 580க்கும் அதிகமான ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானால செலுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதோட அந்த இம்பாக்ட் ரேஷியோன்றது ஆரம்பத்தில் 24% இருந்தது, இப்போ 31% வரைக்கும் மாறி இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலோட ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் டெப்ளிட் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தாடு அந்த ரேஷியோ டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோன்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அணு ஆயுத சோதனையை பண்ணிட்டாங்கன்னு ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு கிளைமை வச்சாங்க. அப்படி அணு ஆயுதம்ன்றது ஈரான்னால இந்த இடத்துல தயாரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே இது ஒரு முழு நேர போரா மாறிடும். அப்படி போகிறதுக்குள்ள இந்த ரெண்டு நாடுகளும் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமா அதை முடிச்சுக்கணும். இதுக்கு ஒரு நல்ல சிக்னல் ஆனது தெரிஞ்சு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி இஸ்ரேல் கிட்ட ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெடி பண்ணுறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இப்போ கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக அவங்க அவ்வளோ சீக்கிரம் அதை ரெடி பண்ண மாட்டாங்க, இந்த பிரச்சனைகளை டீஎஸ்கலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரானை கோட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறப்ப ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அபகட்சி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓகே நாங்கள் வந்து இந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம். அதாவது எப்போ இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரைக்ஸை நிறுத்துறாங்களோ, எப்போ இந்த இடத்துல சீஸ்ஃபயர் ஆனது கொண்டு வரப்படுதோ அப்போ இந்த நியூக்ளியர் டீல் பற்றின பேச்சுவார்த்தைகளை திரும்ப தொடங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திரும்பவும் இஸ்ரேல் பண்ண ஒரு சம்பவத்தினால இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் திரும்பவும் கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா ஐஆர்ஜிசியோட கட்ஸ் ஃபோர்ஸோட முக்கியமான ஒரு கமாண்டரை இன்னைக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவும் ஒரு ஹை வேல்யூ டார்கெட் இது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் துல்லிய தாக்குதலை ஈரானுக்குள்ள பண்ணிட்டு இருக்க வரைக்கும், இல்லை அந்த கமாண்ட் செயினதை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ண வரைக்கும் அவங்க நிறுத்த போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எஸ்கலேஷன்ஸ்ன்றது கண்டிப்பாக தீவிரமடைய தான் செய்யும். இதுக்கு நடுவில் மற்ற தரப்பும் இப்போ ஈரானோட ப்ராக்ஸி குரூப்ஸாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவும் நேற்று இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் அதை அத்தனையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பவும் காசாக்குள்ள இஸ்ரேல் போனது ஒரு அன்பிளான்டு ஸ்ட்ரைக்காக தான். ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்மளால இந்த மொத்த பகுதியும் கண்ட்ரோலுக்கு எடுத்துட முடியும், அமாஸை எலிமினேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சேலஞ்ச் ஆனது காத்துட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் ஈரான் கிட்டேயும் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் முதல்ல நினைச்சது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 நியூக்ளியர் சைட்ஸ் அடிச்சிட்டோம், தெஹ்ரானை வந்து இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மூலியமா நம்ம இந்த இடத்துல டவுன்கிரேட் பண்ணிட்டோம்னா பொதுமக்களோட புரட்சின்றது அந்த இடத்துல ஏற்படும், ஈஸியாக நம்மளோட அந்த டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும்னு நினைச்சாங்க. மிசைல் ஸ்ட்ரைக்ன்றது ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, நம்ம நினச்ச மாதிரி ஈரான் இந்த விஷயத்தில் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு. ஸோ பேச்சுவார்த்தையின் மூலயமா இதை முடிக்கிறத தவிர ஒரு எஸ்கலேஷன்ன்றது இந்த இடத்துல போச்சு. அமெரிக்காவும் உள்ளே வந்தாங்கன்னா அது இந்த மிடில் ஈஸ்டோட ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்கோப்பையே மாற்றிடும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுறது உங்கள் எல்லாருக்கும்.